OpenAI குற்றம் சாட்டிய இந்திய இளம் ஆராய்ச்சியாளர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. சுஷிர் பாலாஜியுடைய மரணம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. வாங்க விரிவா பார்க்கலாம். இந்தியாவை சேர்ந்த சுஷிர் பாலாஜி அமெரிக்காவுடைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அதாவது OpenAI கம்பெனில கிட்டத்தட்ட 4 வருஷமா வேலை பண்ணிட்டு இருந்தாரு. ChatGPT-யை உருவாக்கிய குழுவுல ஒரு முக்கிய அங்கமா இருந்திருக்காரு. அந்த வேலையில இருந்து அதுக்கப்புறமா வெளியேறிட்டாரு. ஆனா அதை பத்தி பல விஷயங்களை அவரு பேசியிருக்காரு. காப்புரிமை தரவை OpenAI நிறுவனம் அனுமதி இல்லாம பயன்படுத்தியதா குற்றம் சாட்டி இருந்தாரு. OpenAI நிறுவனம் தங்களுடைய காப்பிரைட் விதிகளுக்கு உட்பட்ட தகவல்களை சட்டவிரோதமா பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தளத்துடைய பயிற்சிக்கு பயன்படுத்துது. இது வணிகங்கள் மற்றும் தொழில் முனைவோரை கடுமையா பாதிக்குது. OpenAI தகவல்கள் ChatGPT-யை பயிற்றுவிக்க பயன்படுத்துறாங்க. இந்த AI மக்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும், அது நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பி இருப்போம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா இது பல தீமைகளை தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அவருடைய கடைசி போஸ்ட்ல ஆரம்பத்துல இந்த பதிப்புரிமை நியாயமான பயன்பாடு இதை பத்தி எனக்கு அதிகமா தெரியலங்க. ஆனா GenAI கம்பெனிஸ்க்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எல்லா கேஸையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ஆர்வம் கூடுச்சு. அண்ட் சிக்கலை நல்லா என்னால புரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. அவருடைய கருத்தை ப்ரூவ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா காப்பிரைட் சட்டத்தை மீறியதா OpenAI நிறுவனத்தின் மீது பல்வேறு வழக்குகளும் தொடரப்பட்டுச்சு. அண்ட் அப்படி இருக்கும்போது நவம்பர் 26ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற தன்னுடைய வீட்டுல அவர் சடலமா மீட்கப்பட்டாரு. இந்த மரணத்துல மர்மம் இருக்கு, போலீசார் இதை பத்தி தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்னு இப்ப அவருடைய குடும்பத்தினர் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. சுஷிர் பாலாஜியுடைய மரணம் பத்தி இப்போ பலரும் சமூக வலைத்தளங்கள்லயும் பேசிட்டு இருக்காங்க. OpenAI பத்தி பகிரங்கமா குற்றம் சாட்டிய இந்திய ஆராய்ச்சியாளருடைய இந்த மரணம் இப்போ பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.